ஏம்மா நல்லா இருக்கிறியா? வாடா இப்போ நல்லா இருக்கிற நீ இப்போதான் வரையா? ஏதோ அவங்களாம் வராங்களா பிள்ளைங்களாம்? இல்லைம்மா, நான் ஒண்டி தான் வந்தேன். பிள்ளைங்கெல்லாம் வரல. அவங்களோட ஸ்கூலுக்குது, காலேஜுக்கு அதனால வரல. சரி சரி, எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? ஏம்மா எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இப்போ நல்லா இருக்கிறியா? இப்போ நல்லா இருக்கிறேன். நீ நல்லா இருக்கிறியா? இப்போ நல்லா இருக்கிறேன். பிள்ளைங்க மருமகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? இப்போ எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஏன் நீ மட்டும் தான் வந்துருக்குற? அவங்களும் கூட்டினது தானே? இல்லைப்பா, காலேஜ் ஸ்கூலு, அதனால அவங்கள விட்டு நான் மட்டும் தான் வந்தேன். இரு பேக்கை வச்சுட்டு வரேன். இப்போ தண்ணி இது குடிக்கிறியா? குடியம்மா தண்ணி. ஃபோன் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க, போய் சேர்ந்துட்டேங்க. ஆமாம் சூர்யா, அப்போ தான் வந்து சேர்ந்தேன். சரி, அதான் வந்ததும் உனக்கு ஃபோன் பண்ண வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு. சரி சரிங்க, பத்திரம். சரி வைக்கிறேன். சரி சரி, உன்னே பத்திரம், பிள்ளைங்கெல்லாம் பத்திரம். சரி வை. ஏம்மா, பாப்பா விட்டுறலாம் நல்லா இருக்கிறாங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? ஆமாப்பா, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. பெரியவங்க வீட்டு பிள்ளைங்க தான் 2 பேரும் வந்தாங்கப்பா, வந்து போனாங்க. வரதே இல்லைன்னீங்க, இப்போ வந்தாங்கன்ற. வராந்தாங்க, வராங்க, கொஞ்சம் வராது, கொஞ்சம் வராது. ஆமாடாப்பா, கொஞ்சம் இப்படி 2 முறை வந்தாங்க. வந்து நீங்கள் வேறு அவங்க அக்கா சாவுக்கு போகலையாம், நீங்களும் உங்கள் சின்ன தங்கச்சி விட்டாரும் போகலையாம். அது வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அன்றைக்கி தான் வரல, பொங்கலுக்கு வந்தாங்கல்ல, அப்போ எங்கள் வீட்டானேனா வந்துன்னு கூடாதா அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா வீட்டுக்காரர் சொன்னான். மேலுமே அவங்க சொன்னாங்களா, நீ ஏன் அப்படியே சொல்கிறியா? அந்த மாதிரி சொல்லி இதுன்றியா? எனக்கு என்னவோ அது நீதியே தான் சொல்லுவோன்னு நினைக்கிறேன். என்னடா எப்போ மேலுமே தான் சொன்னாங்க, இந்த மாதிரி பொங்கலுக்கு வந்தாங்கல்ல, அப்போ வந்துன்னு கூடாதா, அங்கே தான் வர கட்டி கிடக்குறா, இங்கே வந்துன்னு கூடாதா, வந்தது வந்தாங்க, போயின்னு வந்துன்னு கூடாதான்னு சொன்னாங்க. அட முடியும்மா, அட முடியா என்ன அப்போ? அப்படி சொன்னால் எப்படிடா? நாளைக்கே எங்கள் ஒத்த செத்து போயிட்டா, இல்லை உங்கள் மாமியார் வீட்டு சைடு இது யாருன்னா எதானே ஆனாக்கா, அப்போ எப்படி அவனெல்லாம் வருது? எல்லாம் இதே நடக்கணும்ல. அவன் அப்போ எப்படி வருவான்? நீ போனால் தானே அவன் வரத்துக்கு. ஏங்க சொல்லு. இல்லை, எங்கள் அப்பா எங்கள் அம்மா இவ்வளோ நாள் உடம்புக்கு முடியாது தானே இருக்கிறாங்க. என்னைக்கான ஒரு நாள் உங்கள் தங்கச்சி பெரிய தங்கச்சி விட்டுருக்காரு, என்னைக்கான ஒரு நாள் வந்து பார்த்துருப்பாங்களா? ஏன் இவ அதை சொல்லக்கூடாது, சொல்லின்னு கூடாதா? அவங்க அப்பா அவங்க அம்மா இந்த மாதிரி இருந்தாங்க, நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு இவ சொல்லின்னு கூடாதா? அது என்னங்க அது? சரி, அதை விட்டு நம்ம அதை போட்டு தின்னு கிடக்கணும். ஏன்னா எப்படி எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா மாமியார் மாமனாரெல்லாம்? அவங்க வந்து பார்த்தா இதாயிருந்தா, பார்க்கலன்னா இதாயிருந்தா விடுங்க, அதை பற்றி விடுங்க. நமக்கும் போய் பார்க்கலன்னா எங்கே நேரமே இல்லை, விடுவே இல்லை. உங்களுக்கு எங்கள் இதுனா மட்டும் விடுவே இருக்காது, வேறு எங்கன்னா எல்லாம் விடுவெல்லாம் வரும். இல்லைம்மா, என்னம்மா அப்படி சொல்கிறேம்மா? இல்லைம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. இல்லைடா கண்ணா, பொங்கலுக்கு வந்து நீங்கள் வந்திருந்தீங்கல்ல, அவங்க வந்தாங்க, 2 முறை வந்தாங்க. வந்து இது மாதிரி வந்துன்னு கூடாதா, உங்கள் சின்ன மகன் விட்டாரும் வரல, உங்கள் மகன் விட்டாரும் வரல அப்படின்னு சொன்னாங்கடா. ஆனால் நீங்களும் அந்த மாதிரி போயின்னுக்கணும். அப்புறம் அவங்க எப்படி எதுன்னா வரணும்ல அவங்களும்.
சரி விடாத பற்றி இப்போ என்னப்பா போனதான் என்னப்பா வர கட்டி கிடக்குது. சின்ன தங்கச்சி சொல்கிறா, உங்கள் அப்பா ஏமா ஏமா எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவார், செவுத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு எப்பா நீ வந்து செவுத்துக்கு தண்ணி ஊற்றுன்னு சொல்கிறா. இந்த மாதிரி சொல்கிறாடா, இவர் போய் ஊற்றுறதான் தண்ணி அவங்க ஊரில் செவுத்துக்குலாம் இவர் ஊற்றுவாராடா. என்ன சொல்கிறா பாடுறா. நாம் நடக்கிறதே ஏதோ தக்காம இருக்கான்னு நடக்கிறாங்க. இந்த வயலானது போகணுன்னா கூட நம்ம மேடு பள்ளம் பார்த்து 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 நடந்து பாருங்க. இன்னும் நான் போய் அங்கே தண்ணி ஊற்றுறணும் பார்த்துக்கா. நீ நான் சொல்கிறான்னு எப்படி இப்படி இந்த வயசான காலத்தில் நான் போய் எங்கே தண்ணி ஊற்றுறது? எங்கன்னா உளுந்தா செஞ்சு என்ன ஆகிறது? அதனடா எப்பா உங்கள் அப்பா போய் அங்கே தண்ணி ஊற்றுறதான் பாடுறா. வயசான காலத்தில் எங்கன்னா மேலே கீழே ஏறி கீழே கீழே விழுந்து எதனா ஆனால் என்னடா ஆகிறது? என்னடா அவள் சொல்லுவா? அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவாங்களாம், உங்கள் அப்பா போய் தண்ணி ஊற்றணுமா செவத்துக்கெல்லாம், அது இங்கேருந்து அங்கே போயாம். இதெல்லாம் நடக்க என்னடா இது? வயசானவங்கன்னு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லைடா. அதானேம்மா எப்படி எங்கள் அப்பா வயசானத்தில் எப்படி தறக்காம இருக்கான்னு அந்த அதில் தண்ணி ஊற்றணும் மேலெல்லாம் ஏறி சப்போஸ் எதனா ஒன்று ஆனால் என்ன ஆகிறது? கொஞ்சம் கூட அறிவு இல்லை. அவங்க வேலைக்கு போயிடுவாங்களாம், இது போய் தண்ணி ஊற்றுறதாம்மா. ஒருவேளை எங்கள் காம்பவுண்டு சேவருக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இருக்குமோ? அதுக்கு தான் ஊற்றுட்டுன்னு சொல்வாளோ? சேச்சா அப்படியெல்லாம் இல்லைடா, அந்த மாதிரிலாம் இல்லை. அது மாதிரிலாம் சொல்லிட மாட்டா. சரி வேலைக்கு போயிட்டாக்கா வந்து தண்ணி ஊற்றுட்டுன்னு சொல்லிருப்பா. நீ உடனே அப்படிலாம் நினைக்காதடா. இதுதான் அம்மா எடுத்து வச்சு பேசுங்கிற எல்லாம் எனக்குன்னா ஒரு இது, அவங்களுக்குன்னா ஒரு இதாக பேசுகிறேன். அவங்க தானே எடுத்து வச்சுக்கிறேன். நான் எதானா தான் எழுதி நிற்கிறேன். டே கண்ணே என்னடா சொல்கிற? எங்களை போய் அப்படிலாம் சொல்லாதடா, நாங்களாம் அப்படிலாம் இல்லைடா. அடுத்து என்னையா எங்கள் வீட்டுக்காரியா எங்கள் அம்மா கேட்குறதெல்லாம் சோறு பிசுக்கி பிசுக்கி சாப்பிட்றீங்களேன்னு. அதுக்கே ஒரு வருஷமாக அவங்க வீட்டில் சாப்பிடாது, வந்தால் கூட கடையில் செலவு பண்ணி வந்து அவளே செஞ்சு சாப்பிட்டு போகிறா. உங்களது எதானே அவள் எடுத்து சாப்பிட்றாளா? பிசுக்கி பிசுக்கி சாப்பிட்றான்னு சொன்னேன். அது தப்பு தானே? ஆகிறதெல்லாம் எங்கள் அம்மாவால் தான். கம்முன்னு ஒத்துக்க முடியல. ஏதோ ஒன்று சொல்லி சண்டை வேணே இருக்கணும். ஏன்னா அது சொல்லு உனக்கு வயசான காலத்தில் ஏன்னா அதுக்கு அப்படியெல்லாம் சொல்லணும். அவள் சொல்கிறது ரைட்டு தானே. எதுக்கு அவளை அப்படி சொன்னேன்? நீ பிசுக்கி பிசுக்கி சாப்பிட்றீங்கன்னு கொஞ்சம் கூட உனக்கு அருவன்றதே இல்லைம்மா. வயசாக தான் அதை தவிர யாரு ஒருத்தி தானே, அவளை நிலம் எப்படி திணிக்கணும்? இதே உங்கள் மருகுமாரி இருந்தால் நீ அப்படி சொல்லுவியா நேரில்? டே கண்ணே இல்லைடா கண்ணே, என்ன அவங்க சரி அவங்களே சொல்கிறது தான்டா, ஏதாவதுன்னா சொல்கிறது தான். ஏன்னா இப்போ இதில் பையன் பின்ன என்ன வரான் ஏதாவது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் தானேடா. அவங்க பாட்டுக்கு வராங்க, அவங்க வேலை செய்கிற டைம் ஊருக்கு ஓடி போயிடுறாங்க. நாங்கள் கிழவனு கழுவி கூறாடின்னு இதுன்னு வைக்கிறத அப்புறம் வந்து உக்காந்து சாப்பிட்றதா. நீ அதுக்கு அவங்கள கேளியா? ஏன் இவ்வளோ கேட்குற? அவங்கள நேரில் கேட்டுற நீ பார்க்கலாம். உன் மகன் நீ சும்மா விட்டுருவாள? நேரில் கேட்டுற நீ அவங்கள கேட்டு தான் பாரு நீ நேரில். யார் ஏமாந்துன்னுக்குறாங்களோ அவங்க தானேம்மா நீயும். நான் போயா யார் கூட நான் உங்களோட ஒரு எட்டா அவளோட ஒரு எட்டா யாரோட ஒரு எட்டு நான் சொல்லு. சரி சரிடாப்பா, நீ யாரோட ஒரு எட்டு அவங்க அங்கே நல்லா இருங்கடா, அது போதும். சூர்யா சொல்லுங்க. இந்த எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கூண்டு போய் மருந்து விட்டுன்னு வந்துடுறேன் கண்ணுக்கு. இங்கே உங்கள் மருந்து விட்றாங்களாம், அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு கூண்டு போய் மருந்து விட்டு கூட்டின்னு வந்து விட்டுட்டு வரேன். சரியா? உங்கள் தம்பிக்கு தான் வண்டி எட்டுன்னு வர சொல்லி கார் எட்டுன்னு வர சொல்லி போயிட்டு விட்டுன்னு வந்துடுறேங்க. சரிங்க, அப்படிதான் கூட்டின்னு போயிட்டு வா. அப்புறம் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க. அப்புறம் உன் மேலே எதனா வச்சிட போகிறாங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமானு. அப்புறம் என் மகன் கூட்டின்னு போனான்
அதை பண்ணால் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. இவங்க அப்படியே பட்டவங்க தான். அதனால் யோசித்து நடந்துக்க. முன்னெச்சரிக்கையாகவே உனக்கு சொல்கிறேன். இவங்களும் கம்மியான ஆள் இல்லை. ஏதானா வந்தான் எங்கள் மகன் கூண்டு போனான். என்ன பண்ணனா எது பண்ணனா எனக்கு இதாகிடுச்சு அது நல்லாவே இருக்கும். ஆனால் இதாகிடுச்சு அதாகிடுச்சின்னு உங்கள் அம்மா கரையெல்லாம் சொல்லிட்டு கிடக்குவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது அவளை பற்றியெல்லாம். அதனால பார்த்து யோசித்து எந்த ஒரு இதுனாலும் செய். ஏம்மா சாகுஷ்டன்னு சொல்லிடுங்களம்மா? என்னம்மா சொல்கிற? அப்படி இல்லை. ஆனால் நீங்கள் என்ன எதனா நல்லாவே இருந்துன்னு கூட எங்கள் மாமியெல்லாம் வந்து நான் இதை பசி ஐயோ அது பண்ணுது இது பண்ணுது இப்படிக்குது அப்படிக்குது நல்லா சொல்லின்னு திரும்ப ஆளுங்கிட்டலாம். எங்களுக்கு என்னத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் செய்யணும், இல்லைன்னா கம்முன்னு இருக்கணும். அவங்ககிட்டலாம் நல்லாவே அவளுக்கு பண்ணால் கூட நல்லதே பண்ணலைன்னு சொல்லுவாள்.